பேபி வீரப்பன் கொஞ்சம் தனிமை விரும்பக்கூடிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னீங்க. அவன் எப்படி இங்க வீரப்பன் குழுவோட சேர்ந்தாங்கிறத பத்தி எதுவும் சொல்லியிருக்கானா? அதாவது வந்து அவங்க இருந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லூர்ல இருக்குள்ள எல்லாரும் நிறைய வந்து பார்த்துருக்குறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க. இங்க போன மாதிரி தான் கூட்டம் கூட்டமா அங்கேயும் போயிருக்காங்க. அங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இவங்க ஒரு டீம் 5 பேர் 6 பேர் அந்த மாதிரிலாம் போயிருக்கிறாங்க. பேபி வீரப்பா எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அது போலீஸ் தெரிஞ்சு 4 பேர்த்தையும் 3 பேர்த்தையே வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போய் அடிச்சு கொண்டு வந்து நடு ரோட்ல வீசி இருக்கிறாங்க. அந்த ஊருக்கார பசங்களை அதை இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, ஓ நம்மளையும் பிடிச்சிட்டாங்கன்னா இதுதான் கேதி நம்மளுக்குமே அப்படின்னு போட்டு, பேபி பேரு இயற்கையாவே வீரப்பன் தான். வீரப்பங்கிறது தான் பேரு. அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் வீரப்பன் இருக்காரு இல்லையா, அதனால இவனுக்கு பேபி வீரப்பன் வச்சுட்டாங்க. சின்னதா இருக்கிறான், வீரப்பன் கூப்பிட்டா டக்குன்னு அவரு பேரும் இதாவது பேபின்ட்டு வச்சுட்டாங்க. அவங்கள வச்சதுதான் அவன் பேரு. அங்க கரியன்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளூர்ங்கிறது வந்து அட்டப்பேரு. ஆனா ரியல் பேர் வந்து வீரப்பன். ரங்கசாமி அவன் குடும்பத்தோட தானே இருந்தா, மனைவியோட தான் இருந்திருக்கிறான். அது ஏதோ ஒரு இதுல அந்த முச்சுக்குழி போலியிலேயே எங்கேயும் எல்லாம் வந்து அட்டாக் இதாகி போகக்குள்ள போயிட்டாங்க. எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்பதான் சேத்துக்குழி வீட்டுக்காரையும் அப்பதான் அந்த கட்டத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. நீங்க இப்ப இங்கிருந்து சத்தியமங்கலம் காட்டுக்கு போறது இல்ல சத்தியமங்கலம் இங்க வரும்போது மலைப்பகுதி எல்லாம் மலையெல்லாம் மேலே ஏறி இறங்குவீங்களா? இல்ல மலையில ஏறி இறங்கி போறதெல்லாம் உண்டு. அது மலை ஏறி இறங்கி தான் போயாகணும். பல இடங்கள் அது மாதிரிதான் இருக்கும். அப்படி மலை ஏறாத போகணும்னா நம்ம இந்த ஓரத்திலேயே தான் போகணும். ஊரை ஒட்டி இருக்கிற காட்டு பகுதியிலே தான் போகணும். சைட்ல போனா மட்டும்தான் மலை ஏறாத போக முடியும். அப்படியே எல்லாம் நம்ம காட்டுக்குள்ள போக முடியாதுல்ல. தொடர்ந்து அதே மாதிரி போக முடியாது. அதுக்கப்புறம் இந்த பேபி வீரப்பன் கொல்லப்பட்ட தொடர்பா அங்க விசாரிச்சதுல இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. திரும்ப வெளியில எதுவும் சொல்றது இல்ல, மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணணும் அப்படிங்கறது அதை மனசுக்குள்ள வச்சுட்டு அதை வெளியே ஒத்தி போட்டுட்டு உடனடியே நாம வெளியில் போறதுக்கு என்ன பண்ணணும் அதைத்தான் பாக்குறாங்க. ஏன்னா இப்ப உடனடியா பழி வாங்கணுங்கிற அந்த இது ஸ்டேஜுக்கு போகல. சரி இதை வந்தான் பண்ணிட்டான், சரி இதுக்கு மேல இவனோட தொடர்பு நிறுத்திக்கலாம், கட் பண்ணிக்கலாம், அந்த அளவுலயே போயிட்டு அப்புறம் நீங்க வெளியில் வர்ற இந்த வேலை ஆரம்பிச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, கந்தவேலையை ஒரு உழவு வேலைக்கு அனுப்புனாங்க. அந்த உழவு வேலையில ஏதாச்சும் கந்தவேலு இந்த இடையில இந்த வேலை பண்ணாது இருந்தாக்கா, அந்த வேலையில ஏதாச்சும் போயிருந்தாக்கா அது கூண்டோட எல்லாம் மாட்டிருக்கு சுச்சுவேஷன் தான். ஓ சரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்த போய் உழவு பார்த்துட்டு வர சொன்னாங்க. கந்தவேலை சரிண்ணா பார்த்துட்டு வர்றேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்குங்காட்டிக்கு இந்த இதெல்லாம் வர முடியும், அதை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா எல்லாரும் சேர கொண்டு விட்டுருப்பாங்க, கொண்டு போய் லாக் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த வகையில தப்பிச்சாங்க. அந்த வகையில அதுக்கு இடையில இந்த பேபி மேட்டர் வர முடி உறுதியாயிடுச்சு. அதை அப்படியே கந்தவேலை கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் கந்தவேலை தொடர்பே விட்டுட்டாங்க முழுசாவே. டச் விட்டு போச்சு. உங்களை போலீஸ் கமிஷனர் காளிமுத்து கொண்டு சரண்டர் பண்ணாங்க இல்லையா? சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவரு என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? ஏதாவது அவரு வந்து தெளிவா ஒரே விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்ப போனீங்க என்ன பண்ணுனீங்கிற ரெக்கார்டு எங்ககிட்ட இருக்கு, நீங்க அதெல்லாம் எதையுமே சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதா? போன டேட்ல இருந்து வந்த டேட் வரைக்கும் எனக்கு தெரியும். A to Z. நீங்க அதை பத்தி எல்லாம் எதையுமே சொல்ல வேண்டாம், தேவையில்லை. வீரப்பனை எந்த வழியா போனா பிடிக்கலாம், அதுக்கு ஒரு ரூட்டை மட்டும், அதுக்கு உண்டான ஐடியா மட்டும் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. அதை மட்டும்தான் எங்களுக்கு தேவை. நீங்க மான் அடிச்சது, கறி சாப்பிட்டது, இதெல்லாம் கேட்கவும் இல்லை, விசாரின்னு தேவையில்லை. ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க அதை பத்தி எதுவும் சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நிலைமை தான். நாங்க எப்ப போன வந்தோங்கிறது இங்க ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்க போனீங்கிறது கந்தவேல் மூலியமா எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் அதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுதான் விஷயம். எப்படி போனா பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க எப்படி போனா பிடிக்கலான்னு ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாங்க எங்களை அனுப்பிச்சுட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்க 50 கிலோமீட்டருக்கு அந்தால போய் தான் நிற்பாங்க, இருக்க மாட்டாங்க அங்க. அதுதான் உள்ள யதார்த்தமான நிலைமை. ஏதாச்சும் யதார்த்தமா வழியில வழி போகிறதுல, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்கு. இப்போ அவங்க குடிச்சு போட்ட சிகரெட் கூட பின்னாடி போன நாங்க பாத்துருக்கிறோம். அந்த புகை அப்படியே வந்துட்டு இருந்திருக்கு. சிகரெட் அணையாம கூட இருந்திருக்கு. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த மூலிகைன்னு சொன்னோம்ல, ஆமா, அதை தொலாவிட்டு போய்
அது 2 பேர் 3 பேர் தான் போவோம். சத்தம் இல்லாது நல்ல மரத்தை பார்த்துட்டு போனதுதான். சத்தியமங்கலத்துக்கு கீழே தான் அந்த நீங்க வந்து பாத்தீங்கல்ல அந்த புளிய மரம் இது, அதுக்கும் கொஞ்சம் மேல அந்த பக்கம் ராம்பயல் பக்கம். அப்ப அந்த ரூட்ல நாங்க இப்படி இறங்கி குறுக்க இப்படி தாட்டுறோம், அவங்க இப்படி தாட்டுறாங்க. கிராஸ் ஆகுது 2 கிராஸ் ஆகுது. ஏன்னா அவங்க மெயின் தரத்துல போயிட்டு இருக்காங்க, நாங்க உள்ள ஷார்ட்கட்ல இருந்து குறுக்க இப்படி போறோம். போயிட்டு இருந்தா இந்த சோளக்கருது சுட்ட சோளக்கருதுன்ட்டு போயிருக்கிறாங்க. இப்ப குடிச்ச சிகரெட்டு போக கூட அப்படியே இருக்குது. அந்த சூழ்நிலையில கூட அப்படி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நாம ஏதாச்சும் சின்ன சவுண்ட் ஆகி அவங்க ஒளிஞ்சிருந்து அடிச்சாலும் அடிச்சிடறது தான். ஏன்னா நாம அந்த இடத்துல எதிர்பார்க்காம போயிட்டு இருக்கிறோம், அவங்களும் எதிர்பார்க்காம வந்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்கள் நிறைய இருந்திருக்குது. நாங்க மலை மேல இருந்திருக்கிறோம், கீழே போலீஸ் போயிட்டு இருந்திருக்கு பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது சந்திச்சாதான் நாங்க போயெல்லாம் காட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. முடியாதுங்க, இந்த மாதிரிதான் நிலைமை அப்படின்னு. சரி அப்படின்னு விட்டு அப்புறம் 2 நாள் கஸ்டடி வச்சிருந்து சென்னையிலேயே விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க கோர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் கர்நாடக போலீஸ் உங்களை விசாரிச்சாங்களா? அவங்களும் விசாரிச்சாங்க. அவங்க விசாரிச்சது முக்காவாசி அவங்க உதவி செஞ்சாங்களா, இவங்க உதவி செஞ்சாங்களா, வீரப்பனுக்கு மெயின் சப்போர்டர் யாரு, எங்க ஏது, உணவுப் பொருளை எப்படி வாங்குவாரு. வீரப்பனுக்கு மெயின் சப்போர்டர்னா அவங்க வந்து அந்தியூர்ல ஒருத்தரை மட்டும் காட்ட மாட்டாங்க எங்களுக்கே. அந்தியூர் பக்கம் யாரு மெயினா உதவி எந்த காலகட்டத்திலையும் தவிர்க்காம உதவி போனா அங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு உறுதியான இடத்த வந்து நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க. அது வீரப்பனுடைய வழக்கமே அதுதான். அதே மாதிரி தாளவாடியில ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்க, ஊருக்கு ஒருத்தர் கரெக்டா மறைச்சு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிட்டே போவாங்க. அதுக்கு வந்து போறதுக்கு இவங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. யாரு, ரங்கசாமி, மாதேஷ். நம்மளே அறிமுகப்படுத்த மாட்டாங்க. இது மட்டும்தான். அவங்க போய் எதா இருந்தாலும் உள்ள கொண்டு வந்து வச்சிருவாங்க, உள்ள இருந்து நம்மள எடுத்துட்டு வரணும். வாங்கறது எடுத்துட்டு வரதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க. அப்படி இருக்குள்ள நம்ம அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. கர்நாடகாவில் வந்து மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிடிச்சு கொஞ்ச நேரத்துல மாங்காய் எல்லாம் கொடுத்தோம், மாம்பழம். வனத்துறை ஊழியர் 9 பேரு அப்படியே பிரஸ்ஸான மாம்பழம் அதை சொல்லியிருக்காங்க. அதை கேட்டாங்க, அதை அவங்க போய் சொல்லியிருக்கானுங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு பிடிக்குது. அப்பவே மாம்பழம் பிரஸ்ஸா எப்படா உங்களுக்கு அவ்வளவு யாரு கொடுத்தது, எப்படி கிடைக்கும், யாரு வாங்கி உங்களுக்கு அன்னைக்கு சப்போர்ட் வந்திருக்குதுல்ல, யாரு கொடுத்தாங்க என்ன அன்னைக்கும் வந்தது யதார்த்தமா வந்ததுதான். அவங்களுக்கு நாங்க பிடிக்கிறோம் நல்லா தெரியாது. காட்டுக்குள்ள மரவட்டம் முன்னத்தினால் வந்தாங்க, அவங்க கிட்ட சில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னோம். பாயாசம் வைக்கலான்னு சொன்னாங்க. அவங்கதான் பாயாசத்துக்கு உண்டான பொருள் வாங்கிட்டு வான்னு சொன்னோம், மாங்காயும் வாங்கிட்டு வான்னு சொன்னோம். அவங்க மாம்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்து அவங்களுக்கே தெரியாது. அவங்க வாங்கிட்டு வர்றாங்க, நாங்க அவங்களை பிடிக்கிறதுக்கு போறோம். இதுதான் நடந்த யதார்த்தம். 2 பேரும் எதுக்கு முன்னாடி அவங்க என்னன்னா எதுக்கு வந்துட்டு இருக்கு யதார்த்தம். இல்ல நாங்க ஒரு வேலையை அர்ஜென்டா போறோம், நீங்க இன்னைக்கு மரம் வெட்ட வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நீங்க தூர ஊடுவாங்க அப்படிங்கிறோம். ஏன்னா அப்படின்னாங்க. இல்ல நாங்க ஒரு வேலை அர்ஜென்டா நாங்க போயிட்டு இருக்கிறோம், உனக்கு மரம் வெட்டுறதுக்கு எவ்வளவு காசு வேணும், இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் இந்த எடுத்துக்கோ, போயிட்டு நீங்க நிக்காது. ஏன்னா பிரச்சனையாவதுன்னு தெரியும். ஏன்னா நாம போறது இதுக்கு போறோம், ஆளை தூக்க போறோம். இங்க என்ன வேலை நடக்கலாம், நீ நிக்காதீங்க போங்க. தூக்குனா அடுத்த செகண்டே இங்க வந்துருவாங்க. அந்த பொருளை வாங்கி ஒரு கல்லு சந்தில அவடுக்குள்ளேயே வச்சுட்டு போறோம். அன்னைக்கு ஆள் கிடைச்சாங்க, கன்ஃபார்ம் நியூஸ் வர்றாங்கன்ட்டு. அதனால அவங்களுக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியாது. பொருள் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க வாட்டில எப்பவும் போல மரம் வெட்டுறது போறவங்க மரம் வெட்ட வேண்டாம் போவான்னு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, பேப்பர்ல வந்து இதுக்குதான் போறாங்கன்னு. இதுக்கு பிறகு அந்த கட்டத்துல அவங்களுக்கு அவங்க விசாரணையிலேயே உங்ககிட்ட இருந்து முழுமையா ஒன்றும் எதிர்பார்க்க முடியல கர்நாடகா போலீஸ். சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. 9 பேர்த்த கடத்தணும், அதுக்கு கூட போயிருந்தோம். பிடிச்சதா இல்லைன்னா நாங்க சொல்லலையே, பிடிச்சது அவங்கதான், நாங்க கூட போயிருந்தது உண்மைதான். நாங்க என்ன முடியும், அவங்க கூட இருக்கிறோம், அவங்க சொல்ற வேலையை தான் செஞ்சாகணும். நாங்க அவங்க சொல்ற வேலையை நாங்க எதையும் செய்ய முடியாது. போனதுதான் பண்ணினதுதான். அதுக்கு பிறகு ராஜ்குமார் கடத்தலாம் நடந்ததுக்கு பிறகு மற்றபடி எல்லாம் வந்து விசாரிச்சாங்க. ராஜ்குமார் கடத்தலுக்கு அப்புறம் எல்லா இன்ஸ்பெக்டரும் வந்திருந்தாங்க. அதாவது கருப்சாமி வந்திருந்தாரு, லட்சுமணன் அவரு வந்திருந்தாரு. அப்புறம் மொத்தம் 3-4 இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாங்க. ஜெயிலுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருந்து வந்து என்ன கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 9 பேர்த்த நாங்க நீங்க கடத்தினீங்கல்ல, அப்ப சேலம் ஜெயில இருக்கிறோம், 9 பேர்த்த கடத்தினீங்கல்ல, அந்த 9 பேர்த்த கடத்தினப்போ வந்து கோபால வச்சு கேட்டாங்க. கோபாலன் வந்து இது வேஸ்ட், நீங்க இதோட பெரிய ஆளா தூக்கணும் அப்படின்னு சொன்னாப்லையாமா, அது உங்களுக்கு தெரியுமா என்ன ஏது அப்படிங்கிற. இதெல்லாம் வெயிட் இல்ல
இன்னும் வெயிட்டா இருக்கு தூக்குனீங்கன்னா தான் ஆகும். MP MLA அந்த மாதிரி எல்லாம் சொன்னாப்லையே அப்படின்னு எங்க கோபால் வருவாரு. சும்மா பொதுவான விஷயங்கள இங்க பேட்டி எடுக்கிற விஷயங்கள பேசுவாங்க. அதை விட்டா தனியா போய் ஏதோ 1-2 பேசுவாங்க. அது என்ன பேசுறாங்க எது பேசுறாங்க அது அவங்க 2 பேருக்கு தான் தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் எங்க முன்னாலும் பேச மாட்டாங்க. அதாவது வந்து என்னதான் ஒரு பப்ளிக்கா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு சீக்ரெட் தனியான ஒரு தனிப்பட்ட விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை கூட பேசியிருக்கலாம். அது நம்மளுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, தெரியாதுங்க அப்படின்னா சரி அப்படி ஏதாச்சும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஏதாச்சும் இது ஒன்றா கூட எங்களுக்கு தகவல் கொடுங்க, உங்களுக்கு உங்க பெயில் எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தர்றோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம். இப்போ ஜெயிலுக்குள்ள ஏதாச்சும் வேணுமா, என்ன சௌகரியம் வேணும், எது என்னன்னு கேட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் ஒரு சௌகரியம் வேண்டாங்க, அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஏதோ ஒரு புக்கு கேட்டோம். கம்ப்யூட்டரு இந்த MS வேர்டு என்னமோ ஆமாம் இந்த புக்கு ஒன்று கேட்டான். அது ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனார். அவர் பேர் என்னன்னு சரியா நினப்பில்லை. அன்னைக்கு இல்லை, மறுபடியும் இன்னொரு டைம் வந்திருந்தாங்க. அப்போல்லாம் சனிக்கிழமை கண்டா வருவாங்க, சனிக்கிழமை மட்டும். சனிக்கிழமை வந்து ஒரு 3-4 சனிக்கிழமையாட்ட தொடர்ந்து வந்து ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைக்கும். எங்க அலைய எதுவுமே கிடைக்காதுங்க, நாங்களும் வேஸ்ட்டு சும்மா நாங்கள் போனோம் பார்த்தோம் வந்தோம் அவ்வளோதான். இல்ல இறப்பன் தம்பியை பிடிச்சப்பவே ஒண்ணும் கிடைக்கல அவங்களுக்கு. இப்ப நாம என்ன தகவல் கொடுக்க முடியும்? இப்ப நாம எப்படி போறோம் வர்றாங்கிறதான் சொல்ல முடியும். இப்ப இந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அங்க போனா இவங்களை பாப்பாங்க அப்படின்னு அது விஷயம். அதனால அப்புறம் அந்த ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் ஒருத்தர் வருவாங்க எங்களுக்கு வந்துட்டு, இந்த ஸ்டைல் வந்து வீரப்பனது தானா, ஒரு அட்டாக் நடந்துக்கிட்டு ஒரு கிட்னாப் நடந்துச்சுன்னா இந்த ஸ்டைல்ல வந்து அது வீரப்பனா தான் இருக்குமா, உங்களுக்கு கெஸ் நீங்க சொல்லுங்கம்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்கு, இந்த ஸ்டைல் அவனுக்கு தானா இருக்குமா இப்படி போயிருக்குமா, அதை கரெக்டா வந்து கேட்பாங்க. அப்போ இந்த பசவன் ஒருத்த பெங்களூர் தருமபுரி ஒகேனக்கல் காட்டு பகுதியில் 3 பேரை கொண்டான். அப்ப வந்து விசாரிப்பாங்க. வந்தாங்க அது வந்து தபால்ல வந்துச்சு, இபால் வந்துச்சு, கேஸ் எது வந்துச்சு, நாங்க அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. அவங்க தபால் எல்லாம் போட அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எதா இருந்தாலும் கேசிட்டு அவங்களுக்கு நேரடியே வாய்ஸ் அதை விட்டு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல ஒரு தபால் இங்க வருது, அங்கிருந்து வருது, இங்க இருந்து வருது, அந்த வேலையே இல்லை. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. யாருகிட்ட கொடுத்தாலும் கேசட் தான் கொடுத்தாங்க மெயின் அப்படின்னு கொடுத்தா அப்புறம் சரின்ட்டு அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளையில அவங்களே வர்றாங்க. பசவன் கோவே வருது. அவங்க கிட்ட விசாரிச்சா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கொண்டு விட்டுதான் வந்து இங்க கேசட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க ஆல்ரெடி கூடாதுங்கிறதுக்காக மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தாக்கா கொண்டு விட்டதுக்கு அப்புறம் என்னதான் கொடுத்த அப்புறம் என்ன மாதிரி பண்றாங்க, ஆளை பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்துல இது பண்ணிட்டாங்க. அவனுக்கு கொஞ்ச நாள் வந்திருக்கான். அவங்களுக்கு தண்டனை என்ன ஆயிடுச்சுன்னு ஆமா தண்டனையாச்சு மறுபடியும் பெயில வந்திருக்கான். அதுல இந்த 2-3 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த நீங்க எல்லாமே உட்கார்ந்து பேசி வெளியில போலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வரும்போது சேத்துக்குழி மட்டும் பின்வாங்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவருக்கு அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்லை, போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை. இவங்க தந்திரமா கூப்பிட்டு அங்க வந்து இது பண்ணிடுவாங்க, சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு சுட்டுருவாங்க, இல்ல ஏதோ பண்ணிடுவாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த கான்செப்ட் தான், வேற ஒண்ணும் இல்லை. யார் வந்தாலும் சேத்துக்குழி வர மாட்டான். சேத்துக்குழினால அந்த ஒரு எச்சரிக்கைனாலதான் இத்தனை நாளா வீரப்ப இருந்ததே காரணம். ஒவ்வொரு இடத்துலயும் ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கோசரம் சேத்துக்குழி எல்லாம் அறிஞ்சவர்னு நான் சொல்ல வரல. அதாவது முன்னெச்சரிக்கை, இப்படி போனா இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இதுக்கு ஒரு தடுப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி. அது அப்போ நாங்க சொன்னோம் நைட்ல கொஞ்சம் இதாயிடுச்சுன்னு சொன்னோம்ல, அன்னைக்கே அவரு வந்து சரின்ட்டு அவருக்கு அம்மன் விட்டுருந்தாருன்னா அந்த அன்னைக்கு அங்கேயே படுக்கிறது தான். அந்த அன்னைக்கு அங்கேயே படுத்திருந்தோம், முடிஞ்சது. அவரு ஒரே இதான், இங்க தங்கவே கூடாது, மீறி தங்கணும்னு நினைச்சீங்கன்னா யாரு தங்குறீங்களோ தங்கிக்க, நான் தங்கல அப்படின்றதுக்கப்புறம் தான் அது மூட்டையை கட்டணும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ சேத்துக்குழி ஒரு தரத்துல சொல்லுவாப்புல, வீரப்ப ஒரு தரத்துல சொன்னாலும் சேத்துக்குழி அந்த தரத்துல வேண்டாண்ணா இதுல போலாம், இதுல பக்கம்டா அதெல்லாம் ஊரு பக்கமா இருக்குது, அதெல்லாம் எங்க என்னங்கிறது தெரியாது நமக்கு அப்படின்னு அந்த யோசனை வழியை மாத்தி விடுறதுல இருந்து எல்லாம் சரியான வழியில் கூட்டி போறது வரைக்கும் சேத்துக்குழி தான். திறமையில ஃபயரிங்ல எல்லாத்துலயுமே வீரப்ப மெயினா இருக்கலாம். அதை வந்து நம்ம
ஒருபோதும் குறை சொல்ல முடியாது. ஆனா சிந்திக்கிறது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தனைக்கு போவார். இவரு சும்மா மேலோட்டமா டேய் உடனே இங்கே இருந்துட்டு போலாம், இங்கே இருக்கலாம் விடுறான் அப்படிங்கிற மாதிரி இவருது. ஆனா அவரது அப்படி இல்லை. அப்போ ஒவ்வொரு விவகாரத்திலும் வீரப்பனை காப்பாத்தி வழிநடத்தி கூட்டு போனதுன்னா சேத்துக்குழி தான். அதுல எல்லாம் கிடையாது. ஏன்னா வீரப்ப மேலோட்டமா இப்ப நீங்களே வந்து நல்லா பேசுனீங்க, நம்பிடுவாரு. நம்பிக்கை அதிகம். வெளி உலகத்தாளுகள் மேல நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா வருது. அந்த பேசுனாங்கனாக்கா அதுக்கு அந்த மாதிரி பேசினா நம்பிக்கை மயங்கிடுவார். ஆமா. ஆனா சேத்துக்குழி அப்படி இது பண்ண மாட்டாரு, கம்முன்னு. ஆனா அதிகம் பேச மாட்டாரு, கம்முன்னு தான் எல்லாம் நோட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் ஏன்னா தெரியுது இவங்க பேச்சு கேட்டுட்டு நீங்க ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கோம், பேச்ச சரியில்லை, ஆளே சரியில்லைன்னு சொல்லிடுவாரு. அதுக்கு மேல வீரப்பன அதுல தலையிட மாட்டாரு. அவர் அப்படி சொல்லிட்டா இவர் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுவார். முடிஞ்சது. எதனால கூப்பிட்டு என்னடா இப்படிதான் சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல கோவிந்தா, ஏதோ 1-2 அவ்வளவுதான். சேத்துக்குழி கோவிந்தன் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கைகளை பற்றி எல்லாம் கூட பேசியிருக்காரா? அதெல்லாம் நிறைய பேசுவாங்க, சொல்லுவாரு, சொல்லியிருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணது இதெல்லாம் ஒரு சிலது சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆழமா வந்து இப்ப இவங்க ரங்கசாமி மாதேசி இவங்கெல்லாம் சொன்ன அளவுக்கெல்லாம் அவர் சொல்லல. சொல்ல மாட்டாரு, அளவுக்கெல்லாம் சொல்லல. கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாரு. இவங்கெல்லாம் அவங்க பிறப்பு முதலே சொல்லுவாங்க. ஆனா சின்ன பையன்லாம் இருக்கும் உள்ள இருந்தே என்ன நடந்துச்சு எப்படி இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. நாங்களா கேட்டதுக்கு பதில் வரும், அவ்வளவுதான். அவர் பேச்சே அப்படிதான். கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் இருந்திருப்பாங்களா? ஆமா ஆமா. அவங்க பொண்டாட்டி கூட மாசமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபயர் ஆயிடுச்சு, அது போலீஸ், கர்நாடகா போலீஸ். மற்றபடி வேற அதிகமா பேச மாட்டாங்க. அதிகமா சும்மாவே தேவையில்லாத எதுவுமே பேசவே மாட்டாங்க. நம்ம ஏதாவது கொஸ்டின் பண்ணா அதுக்கு பதில். சத்தியமங்கலம் பக்கம் நீங்க இருக்கப்ப சந்தகோட எப்படி முதல்ல உள்ள வர்றாரு? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எந்த வகையில உங்க டீமோட வந்து? அவரு சாதாரணமா விவசாயம் பண்ணிட்டு இருந்தவர் தான். விவசாயி அவரு காட்டோரத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தவர் தான். சேம் சந்திராவோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள மாதிரிதான். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சாதாரணமா காட்டை வந்து இப்ப காட்டு அருகாமையில் இருக்கிறதுனால ஒரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கோ காட்டுக்குள்ள இல்ல வேற, அவரு வேட்டைக்கு வந்தவர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வந்தது வேட்டைங்கிற பேர்ல. ஆமா அப்படிதான். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு பேச 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 எங்களை மாதிரியே அவருதும் ஒரு பெரிய திட்டம் பெரிய டார்கெட் எல்லாம் எதுவும் கிடையாது. அவரும் பாவம் சும்மா ஆர்வம் அதிகம். அந்த ஆர்வம் தான் வந்து பார்த்துட்டு அவர் மேல கருப்பு சாமி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் கூட வந்து அங்கெல்லாம் கூட சாமியெல்லாம் ஆடினாரு. உள்ள சாமி வந்து அது வேணுங்க இது வேணுங்க நல்லா வாங்கிட்டு போய் வச்சு அதெல்லாம் சாமியெல்லாம் கூட அங்கே ஆடினாரு. வீரப்பனுக்கு எல்லாம் இதெல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் பண்ணாரு, எல்லாம் குறியெல்லாம் சொன்னாரு. ஆமா, கணக்கு சொல்லியிருக்காரு. ஒரு கத்தியன்னு கொண்டு வந்துட்டு வயிற்று இப்படி இது பண்ணிக்குவாரு, அடிச்சுக்கிறது, வெட்டிக்கிற மாதிரி. சாமி அருள் வந்துச்சுன்னா இப்படி வெட்டிக்கிறது. அதுக்குன்னு ஒரு கத்தி அதெல்லாம் எடுத்து வந்திருந்தாரு. கோழி என்னமா எடுத்தாருன்னு நினைக்கிறப்போ அது அந்த வேலையெல்லாம் ஒரு பண்ணாரு. மேலே கருப்பு சாமி இருக்குதுங்க அப்படின்றது. இதே மாதிரி காளி விஷயம் பண்றது, காளி விஷயம் பண்ணிட்டு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி மந்திர தந்திரம் தான் அதிகமா உள்ள நுழைச்சல. அந்த மந்திர தந்திரம் சொல்லி கொஞ்சம் பெருசாயிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி வரப்போக ஆரம்பிச்சு அவருக்கு கூடவே பச்சை குண்டு மணி விஷயத்துல வீரப்பனை ஏமாந்தாரு. அது எப்படி? என்கிட்ட கேட்டாரு, நான் எடுத்துட்டு போனேன். ராஜகுமார் கடத்தலின் போது என்கிட்ட வச்ச கோரிக்கையில முக்கியமானது அது. பச்சை குண்டு மணி இன்னும் இருக்கு என்கிட்ட. அந்த பச்சை குண்டு மணிக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இதுல கெமநாயகம் பழத்துக்காரர் பேரு மறந்து போச்சு. அந்த ஆளுகிட்ட சொன்னது, அந்த ஆள் அது இருக்குதுண்ணா ஒரு குண்டுமணி 500 ரூபாண்ணா அப்படின்னு சொல்லலாம். சரி ஒரு 3 நாளா வாங்கிட்டு வா அப்படின்னு காசு 2000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஆளுக்கு குண்டுமணி வாங்கிட்டு வர்றது அது இல்லாத ஒரு கோழி சாவல் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்துட்டாரு. கோழி சாவல் இருக்கு. அந்த கழுத்து அறுத்து 2ஆ போட்டு பச்சை குண்டுமணி வாயில் வச்சா ஒரிஜினல் இருந்து 2 வந்து ஒட்டிக்குமா, தலையே அறுத்த தலையே ஒட்டிக்குமா. இப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு நம்பிக்கை. அது டெஸ்ட் பண்ணணும்ல, அவன் பச்சை குண்டு மணி கொண்டு வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணணும்ல. அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்டான். பச்சை குண்டு மணி கொண்டு வந்து கொடுத்துட்டான். கோழி சாவலும் கொண்டு வந்தாச்சு. அப்புறம் மாதேசங்கிட்ட தான் கொடுத்தாங்க. எப்பையா அதை அறுத்து போடுறான் அப்படின்னு போட்டு கோழி சாவல் 2 அறுத்து போட்டாச்சு. அந்த குண்டுமணி அந்த கோழி வாயில் போடுறா அப்படின்னாங்க. போட்டாச்சு. இது 2 இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கிடக்குது. அப்படியே தான் கிடக்குது. அப்படியே தான் கிடக்குது. எது வாயிலையும் போல ஒண்ணும் பண்ணல. 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும், 15 நிமிஷமாட்டம் இருக்கும். டேய் கறி கேட்டு போயிருந்தா என்ன பொசுக்கலாம் அப்படின்னு சொன்னோமா.
இவரு ஒரு மாதிரி பாக்குறாரு. சரி, நாங்க எங்களுக்கு அது விளையாட்ட போச்சு. அது ஒட்டுறதா உடனடியே ஓட்டு, அப்ப இவ்வளவு நேரம் இருந்து சொட்டுமா அப்படின்னு போட்டு இது பண்ணிட்டு அப்புறம் சரின்னு போட்டு எல்லாம் எடுத்து பொசிக்கிட்டு ஒரு குரூப் இருந்தா அந்த மாதேசன் ஒன்னா சும்மா இருக்க மாட்டாரு. அந்த குண்டுமணி எடுத்து ஏக்கர்ல இப்படி இப்படின்னு இருந்தான். அந்த மொக்கு மாதிரி அந்த முளைப்பு வரும்ல அந்த பகுதி இது ஒன்னே அது பிரிஞ்சிருச்சு. அது பிரிஞ்சு எடுத்து உள்ளுக்குள்ளார சாதாரண குண்டுமணி பருப்பு, அதுக்கு மேல பச்சை பெயிண்ட் வடிச்சு பிளாஸ்டிக் கவர் போட்டு அந்த விதை முளைச்சு வர பகுதி எப்படி இருக்குமோ அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் சித்தப்பா இது எங்க சித்தப்பா கோழி இதாகும் பாரு சித்தப்பா அப்படின்னு உடனே காமிச்சோன்னே ஆமாப்பா ஏமாத்திட்டானுக்குப்பா. அப்புறம் அவனு அவன் கூடவே தான் இருந்தான். வாங்கிட்டு வந்தவங்க ஆமாண்ணா இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு என்னன்னா பண்றது அப்படிங்கிறான் அவனு. குண்டு மணிக்கே பெயிண்ட். சரி போய் தொலைது போ அப்புறம் அப்படின்ட்டு அது ஒன்றும் இதாகல. அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். அப்ப எங்க போனாலும் பச்சை குண்டு மணி பாரு தேடுறதேதான். எங்க வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மூங்க விட்டு மூங்கல் மரத்துல விட்டு புளியா மரத்துல விட்டு செம்பூத்து கூடு. நம்ம துப்பாக்கி சும்மா இருக்க மாட்டாப்ல சித்த. ஆமா, அந்த போலிக்காட்டுக்கெல்லாம் போனவங்களை பாத்தீங்கன்னா ஒரு போலிக்காட்டுல கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஏக்கரா சுத்தளவுக்கு ஒவ்வொரு மரத்து பட்டையும் எடுத்திருப்பாங்க. மரத்து பட்டை என்ன சொன்னீங்கன்னா அதிகமா இல்லை, இவ்வளவு அளவு கிட்ட இருக்கும். சும்மா ஒரு மேல ஒரு விட்டு கீழே ஒரு விட்டு போட்டு அந்த பட்டையை மட்டும் எடுத்திருப்பாங்க. சின்னதா. ஆமா, சின்னதா அவ்வளவுக்கு. அது எதுக்காவது என்ன ஆகுதுன்னு தெரியாது. நம்ம சித்தம் பண்ணாட்டிக்கு அவங்களுக்கு ஒரு மூட்டை வெயிட் எதுவும் கிடையாது. அவங்க அதை வெட்டினதை பார்த்தாங்கன்னா அவங்களும் போய் வெட்டுவாங்க. போய் வெட்டி எடுத்துட்டு வருவாங்க. சித்தா இதெல்லாம் குண்டு போடாது இருக்கிறதுக்கு நான் பண்றது அப்படின்னு பார்ப்போம். சரின்னு போட்டு ஒரு விஷயம் எல்லாம் வேறு கீரெல்லாம் கட்டி வச்சு இதுக்குன்னா ஒரு காட்டுக்கோழி ஒன்று பூ கண்ணி வச்சு பிடிச்சி கொண்டு வந்து கட்டிக்கிட்டாங்க. கட்டிட்டு அதை துப்பாக்கியில அடிக்க வேணும். துப்பாக்கி அடி அப்படின்னு போட்டு எல்லாம் ஓரமா போய் எல்லாம் ஒண்டியாச்சு. அடிச்சா அந்த வேறு கோழி எல்லாம் தனித்தனியா பிச்சுட்டு போயிடுச்சு. என்ன இப்படி ஆகி போச்சு துப்பாக்கிதுன்னா அதுல ஏதோ ஒண்ணு கம்மியாகி போச்சு, அடுத்த முறை அதை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு பாப்பல. ஓ, துப்பாக்கி குண்டு பட்டா ஆள் சாகாம இருக்கிற அளவுக்கு கட்டுறாரு. அது டெஸ்ட். அந்த டெஸ்ட்டுக்கு தான் கோழி வச்சு பண்றது. அதுல அந்த குண்டு கோழி மேல படாத விலகி போயிடுச்சுன்னா அது இந்த பட்டை நான் சத்துள்ளது. அதுலயே குறியா இருந்துட்டாங்க. அதுலயே ஒரு இது கொஞ்ச காலமே போயிடுச்சு. ஒரு 4-5 மாசம் அதுலயே தீவிரமா இருந்திருக்காரு. ஆமா, அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை போயிடுது. அந்த நம்பிக்கையெல்லாம் அவங்க கடைசி வரைக்குமே போகவே இல்லை. அந்த இன்னொரு விஷயம் அது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த டெஸ்டிங்ல இப்போ அந்த கோழி அந்த வேறு இதெல்லாம் கட்டி வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கோழிந்தனா வீரப்பனா அடிக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு அடிக்க சொல்லுவாங்க. நம்மள மாதிரி அடிக்க சொல்ல நான் அது சும்மா விட்டாங்கன்னா பரவாயில்ல. அதுக்கு முன்னே அதை பத்தி ஒரு கற்பனை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த குண்டு அது மேல படாத போச்சுன்னா துப்பாக்கி வெடிச்சாலும் வெடிக்குமா. நாட்டு மருந்து துப்பாக்கி தானே அதை யூஸ் பண்றது. அந்த துப்பாக்கியை வெடிச்சாலும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, குண்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு துப்பாக்கி வாயிலேயே கட்டு வெடிச்சு அது பைப்பே வெடிச்சாலும் வெடிச்சு போயிருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொன்னா நாமளும் அந்த நம்பிக்கையில அப்ப இருந்தவங்க தான். அந்த அளவுக்கு யோசனை பண்ற அளவுக்கு இல்ல. அவங்களே அந்த அளவுக்கு நம்பக்குள்ள அவங்களோட சேர்ற நம்ம கீழே இருக்கிறவங்க அதை நம்பித்தான் தீருவோம். ஓ, இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு அடின்னு சொன்னா நானால அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு உரமா நின்னுக்குவோம். அடின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல நிக்க மாட்டாங்க, ஒளிஞ்சுக்கோன்னா கூட தைரியம் நம்மளுக்கு இருக்கும். இவங்களும் ஒரு களிச்சந்தில போய் உட்காந்துக்குவாங்க. துப்பாக்கி வெடிச்சா குண்டு விடாம இருக்கு. குண்டு சைட்ல சில பிச்சுட்டு வருமல, அந்த இரும்பு பைப்ல இருந்து எல்லாமே பிச்சுட்டு வருமல, அது பிச்சுட்டு வந்து அடிச்சா முடிச்சு போச்சு. அதனால இவங்களும் களிச்சந்தில உட்காந்துட்டு அடிம்பாங்க. யாருங்க துணிச்சலா போய் அடிப்பா? அடிக்க மாட்டோம். ஆனா மாதேஷ் அடிப்பாங்க, இல்லன்னா அன்பை கூப்பிட்டு அடிக்க சொல்லுவாங்க. அன்பு அடிப்பான். அன்பு பயந்துக்குவான். இழுத்துடைய என்ன ஆகுது, இழுத்துடைய அங்கேதான் அடிச்சு கொடுத்துருப்பாங்க பின்னாடி உட்காந்து அடி அடின்ட்டு. அவன் என்னமோ நடக்குது போக கண்ணை மூடிட்டான், இழுத்துட்டுருவான். இழுத்துட்டாலும் அங்கெல்லாம் பிச்சுட்டு போயிடு. அப்புறம் பாஸ் ஆகாது. சரி விடுப்பா, இது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த டைம் பாத்துக்கலாம். பட்டையில சத்து குறைவா இருக்கு, அது ஏதோ ஒண்ணு மாறி போச்சு, அது சரியா செய்யல. அப்பயுமே அது சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நாம செஞ்சதுல தப்பு இருக்கு அப்படியேதான் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படியேதான் சொல்லுவாங்க. அழுங்கண்ணி தொழுங்கண்ணின்னு ஒண்ணு கேட்டாரு, அதை பத்தி ஏதாவது விசாரிச்சிருக்காங்க? எல்லா மூலிகளை பத்தியும் அந்த புக் ஒண்ணு வச்சிருந்தாருங்க. அது இருக்குதே இல்லையா, அது என்ன புக்? ஏர் சிங் அரங் சிங்,
அழுகண்ணி, தொழுகண்ணி, நல்ல book. அது என்ன ஏறு சிங்க இறங்கு சிங்க? அது ஒரு மூலிகை. இருக்குங்களா, அது ஒரு மூலிகை. அப்புறம் இந்த வளம்புரி இடம்புரின்னு ஒரு காய் இருக்காமா? இல்ல அதெல்லாம் கூட பார்த்தோம், வளம்புரிக்காய் எலும்புரிக்காய் அதெல்லாம் கூட பார்த்தோம். இந்த ஏறுசிங்க இறங்குசிங்கிறது ஒரு வேற காமிச்சாங்க, அதுதானா அது தெரியல. அது இதுதான் சரியானதுங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியல. அது யாருக்கும் தெரியாது இல்லைங்க. அந்த ஒரு புக் ஒன்று இருந்துச்சுங்க, அந்த புக்கை படிச்சுட்டே தான் அத்தனையும் பண்ணுவாங்க. கோவிந்தருக்கு அது நம்பிக்கை உண்டு. 2 பேரும் பயங்கரமான நம்பிக்கை, தீவிர நம்பிக்கை அதுல எல்லாம். ஏன்னா அங்க ஊர்ல வேட்டை கட்டு கட்டுறது, மான கட்டு கட்டுறது, துப்பாக்கி கட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் நாங்க அதை நடைமுறையை நேரடியா பார்த்தது இல்லை. ஆனா ஒரு இதுல வேணுமோ துப்பாக்கி வேணுமோ வேட்டை ஒரு இடத்துல விழாதே இருந்திருக்கு.